Konnichiwa ladies and gentlemen, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த பாய்ஸ் காமிக்கோட 5வது சாப்டர். அஃப்கோர்ஸ் 4வது சாப்டர் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கு நான் நினச்ச விட நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. குறிப்பாக வந்து லால் கேமர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் நைஸ்னு. ஸோ அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம ஹாஷினா ப்ரோக்கும் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த இஷ்யூ இந்த சாப்டரை கூட நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கே சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் ஒரு மெச்சூர் ஆடியன்ஸாக இருந்தால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அண்டர் 18 இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 18+ இருந்தால் மட்டும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு மெச்சூர் ஆடியன்ஸுக்கான ஒரு இது என்ன சொல்கிற காமிக். இதில் நிறைய வயலன்ஸ் இருக்குது, நியூட்டிட்டி இருக்கும், அப்புறம் நிறைய இருக்கும். ஸோ முடிந்தவரை அண்டர் 18 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோட பர்சன் வீடியோ எல்லாம் மகளே. ப்ரீவியஸ் சாப்டர் எண்டுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம புச்சர் காம்பவுண்ட் மீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீரம் நம்ம ஹியூக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருப்பார். இதனால் கடுப்பான ஹியூ அந்த இடத்த விட்டு போயிருப்பார். இது ப்ரீவியஸ் சாப்டர்லாம் நடந்தது. இந்த சாப்டர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா, ஒரு மார்னிங் டைமில் நம்ம ஹியூ பார்க்குக்கு போகிறாரு. பார்க்குக்கு போகிறவர் அவர் அந்த பெஞ்சில் யாரை பார்க்காருன்னா, யாரை மீட் பண்ணுறாருன்னா, நம்மளுடைய ஸ்டார்லைட். அந்த இடத்துல ஸ்டார்லைட் அவங்களுடைய ட்ரெஸ் யூனிஃபார்மாக இருக்குது, அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ், அதை போட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரி இருந்திருப்பாங்க. ஸோ லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கூட ஆனினும் அவர் ஹியூ கேம்பலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்வாங்க. பட் எந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட நம்மளுடைய ஆனி அவங்க ஸ்டார்லைட்னு சொல்லலை. அப்படி நார்மலாக நல்லாவே பேசுகிறாங்க. ஓகே, அவங்களுக்கு நல்ல பாண்டிங் மாதிரி கிரியேட் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதே சீன் நம்மளுடைய சீரீஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. லைவ் ஆக்ஷன்லையும் அவங்க ஒரு பார்க்கில் மீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அண்ட் அதே சீன் தான் இங்கே நடந்திருக்கு. பட் இதில் அப்படி அவங்களோட பேசிட்டு அவங்க சைடில் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு பர்டிகுலர் இதில் பேனலில் காமிப்பாங்க என்னென்னா ஸ்டார்லைட் பறந்து போகிறது. அஃப்கோர்ஸ் நாம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்லைட்டை பறக்க முடியும். பட் பறக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும்ன மாதிரி ஒரு 3rd சீசனுக்கு அப்புறமா தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், சம்திங் சஸ். அப்படி இருக்கும்போது இதில் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிடுறாங்க நம்மளுடைய ஸ்டார்லைட்டால் பறக்க முடியும், ஃப்ளை பண்ண முடியும்னு. ஓகேவா? இதை குறிப்பிடத்தக்க ஒரு மேலதிக தகவல். நெக்ஸ்ட் பேனலில் என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, இந்த டீனேஜ் கிக்ஸ். இவங்களை பற்றி நம்ம புச்சர் அண்ட் பாய்ஸ் டீம் கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசி கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? அவனுங்களே பேசி கலாச்சிட்டு இருக்கானுங்க. டீனேஜ் கிக்ஸை லிட்டலி ரோஸ்ட் பண்ணுறானுங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூ அந்த இடத்துக்கு வராது. லாஸ்ட் சாப்டர்லாம் ஹியூ புச்சை கூட ஃபைட் பண்ணிட்டு போயிருப்பார். அப்படி இருந்து ஹியூ மனசு கேட்கல போல ஹியூ வராரு. அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்ட புச்சரான பாய்ஸ் டீம் ஹியூ அண்ட் புச்சரை தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்கர் மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? அங்கே போயிட்டு நம்ம ஹியூ அண்ட் புச்சர் மனசு விட்டு பேசுகிறாங்க. அதாவது நம்மளுடைய புச்சர் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. சரியா? அவரை மன்னிப்பு கேட்குறாரு, நான் பண்ண தப்பு அதை ஹியூ அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இது ஸ்டெப்னு எனக்கு சொல்லும்போது தான் நம்மளுடைய புச்சர் இனிமேல் சம்பவம் லோடிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுறாப்புல. அண்ட் நெக்ஸ்ட்டு பேனலில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அவங்க பேர் என்னது, டீனேஜ் கிக்ஸ். இவங்க இருக்காங்களே, அவங்கள ஒரு வானவில் கப்பு சேர்ந்து அந்த கே கப்பிள், அந்த பிஎல் பாட்டி, அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒஃபிஷியலாகவே நகரணும் கேன்னு அனௌன்ஸ் பண்ணுறானுங்க. ஓகேவா? தாங்கள் வானவில் என்பதை பெருமையாக டிவி மீடியாஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஹோம்லேண்டருக்கு செம்ம ஷாக். கடுப்பான ஹோம்லேண்டர் அந்த 7 டீமை அசம்பிள் பண்ணி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு அவனுங்க மேலே காண்டு இல்லை, அவனுங்களை இதை பண்ண வச்சான் பார்த்தீங்களா, அவன் மேலே தான் காண்டுன மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஸ்டார்லைட் ஏதோ பேச வர கிட்ட ஹோம்லேண்ட் என்ன பண்ணுவார்னா, மாக்கர் எடுத்து அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அட்டக்கொடுக்கமாக இருக்கும். இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, நடுவால் ஒரு கோடு போட்டு உனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றணும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் மாதிரி ஒரு சில வேலைகள் பார்ப்பான்லாம் பேனலில். நீங்கள் இதில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது சீரீஸில் கூட நம்மளுடைய ஸ்டார்லைட்டோட ட்ரெஸ் மாற்றுவாங்க ஒரு சிச்சுவேஷனில். அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும். ஸோ அதை தான் இதுலேயும் காமிக்கிறானுங்க. நம்ம ஸ்டார்லைட்டுக்கு ஒரு மாதிரி செய்யா போயிடுது, அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது, ஒரு மாதிரி சேடுன்னு. ஓகேவா? அவங்களுக்கு பிடிக்கல அது. ஓகேவா? அப்படி இருந்து அங்கே இருக்கிறதால அவங்களுக்கு காட்டிக்கொள்ள முடியல. அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் பேனல் என்ன காமிக்காங்கன்னா, நம்ம புச்சர் அண்ட் பாய்ஸ் டீம் நிறைய வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ மிகப்பெரிய ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. அது என்ன ஃபைட்னு இனிமே தான் காமிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள நோக்கி யாரோ நிறைய பேர் ஓடி வார மாதிரி இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த டீனேஜ் கிக்ஸ். அந்த டீமில் இருக்க மொத்த பசங்க வந்திருக்கானுங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறான், நீ தானேடா எங்களை பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சது, பிளட்டி சம்திங்லாம் சொல்லி ஏசுகிறான். கெட்ட வார்த்தைலாம் அசிங்கமாக பேசுகிறான்.
அப்போதான் நம்ம தலைவன் புச்சாரு இதுக்குத்தான்டா வெயிட் பண்ண வாங்கடா டேன்னு சொல்லி ஒரு ஃபைட்டுக்கு தயாராகப்பில் அப்படி இவங்க ரெண்டு வந்து ஒரு ஃபைட் கிளாஸ் ஆக மாதிரி காமிச்சு இந்த சாப்டரை முடிச்சிருக்கானுங்க. ஓகேவா, இந்த சாப்டர் இத்துடன் முடிகிறது. ஃபைனலி வீடியோ எனக்கு வந்தாச்சு. என்னால் முடிந்தவரை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நம்புகிறேன். ஏன்னா தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமட்டனால என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என் ஸ்லாங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், பிகாஸ் நான் ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது மிட் நைட் எம்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி அயோமோட்டாக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி நல்ல நல்ல வீடியோஸ்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு. இதோட நெக்ஸ்ட் சாப்டர் வேணும்னா 50 லைக்ஸ் எனக்கு வேணும். 50 லைக்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து மிக கூடிய விரைவில் வந்துடும். நீங்கள் இப்போ இன்றைக்கே பண்ணிடுவீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சாப்டர் 6 வந்துடும். நெக்ஸ்ட் சாப்டர்லாம் ரொம்ப அமேசிங்கான சம்பவம்லாம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கின்னு மறக்காம சொல்லுங்கள். இந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் தட்டி விட்டு அப்படி லைக் பண்ணிக்கிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸ்பேம் அண்ட் 100% வீடியோ எத்தனை முடிக்கலாம் இந்த இருக்கா வரட்டா. வேற இல்லடா 2 பேரும் ஜோக்